இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருந்திருக்கு? இப்போ ட்ரம்ப் பேசுனதுக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் மௌனமாக இருக்கிறாரு. 3 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும். பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி, அமெரிக்காவுடைய ப்ரெஷர்னால எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது, இது எங்கள் டெசிஷன் பேஸ்ட் ஆன் ரேட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். எங்கே சீப்பாக கிடைக்குது, போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து செலவு, லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வாங்குவோன்ட்டு. ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 88% கச்சா எண்ணெயை நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க இஷ்டத்துக்கு எங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் வாங்க முடியாது. அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது அன்ஃபேர் அண்ட் அன்ரீசனபிள் அப்படின்னாரு. நிதின் கட்கரி அவர்கள் பேசும்போது இந்த குண்டாகிரிலாம் எங்களுக்கு வேலைக்கு, இந்த ரவுடித்தனம்லாம் எங்கள்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கும்போது இந்த மிரட்டல்கள்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஸோ பிரதமருடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்கள் தெளிவாகவே பேசுகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ட்ரம்ப்பு, ஸ்காட் பெசன்ட், ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் பீட்டர் நவாரோ, இந்த 3 பேர் ட்ரம்ப் நேரடியாக பேசுறாரு. இந்த பக்கம் டீம்ல பார்த்தீங்கன்னா பிரதமர் 5 முக்கியமான அமைச்சர்கள், இதில் பிரதமர் கம்மன் இருக்கிறாரு, 5 முக்கியமான அமைச்சர்கள் பேசுறாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி.